வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம் சார். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாருன்னும் போது என்ன போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசி என்பர்களுக்கு இருக்கு. வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஆண்டு. நீங்க தைரியமா வேலை மாறுங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மெயினா பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவே எனக்கு எதிரியா இருக்காங்க சார், அண்ணன் தம்பியே எதிரியா இருக்காங்க, அப்புறம் நான் வேற யாரை போய் சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறும். இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்டர் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். புத்தாண்டு வந்ததுன்னே எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வருமா, நல்லது நடக்குமா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சில பேர் கஷ்டப்பட்டு ஏண்டா வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ இந்த வருஷமாவது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்துடாதா அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த புத்தாண்டு பயிற்சி பலன்கள். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடம். காரணம், இந்த வருஷம் குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுப கிரகம் ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறக்கூடிய ஒரு நிலையில இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. ஏன்னா சுப கிரகம்னு சொல்லக்கூடிய அந்த குரு உச்சம் பெறும்போது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் எல்லாருக்கும் நடந்தே தீரும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வக்ர பயிற்சி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கிரக சூழ்நிலைகள், அதாவது பார்த்தீங்கன்னா ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, கேது நிற்கக்கூடிய நட்சத்திரம் மாறுறது, இது போன்ற பலவிதமான மாற்றங்கள் 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள், ஏன்னா எல்லாருக்கும் நல்ல மாற்றம் வருமா அப்படின்னா அது கொஞ்சம் கம்மி தான். அப்போ எந்தெந்த மாதிரி விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஜோதிடராக இருந்து பார்க்கும்போது என்ன, கெட்டவைகள் நடக்காமல் இருந்தாவே வாழ்க்கையில் அதிகமான வெற்றி பெற முடியும். அப்போ என்னென்ன விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நடக்கும், எதெல்லாம் நம்ம செய்யலாம், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு 12 ராசி அன்பர்களுக்கும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திர அன்பர்கள். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கிரகநிலைகள், இந்த சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் ராகு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்தானத்தில் நீண்ட காலத்துக்கு அப்புறம் துலா ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா துலா ராசி அன்பர்களுக்கு நன்மை நடக்குமா, என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய போராட்டங்கள் தீருமா, என் பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய வருடமாக அமையப்போகுது. முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா துளாராசி என்பவர்களுக்கு கடன் தான் சார் பிரச்சனை. அது வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், எந்த நிலையில் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை என்னை போட்டு ரொம்ப டார்ச்சராக இருக்குது. நான் ரொம்ப கரெக்டாக எல்லாருக்கும் கடன் கொடுத்துட்டே வந்தேன், திடீர்னு எனக்கு பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நஷ்டம் வந்துடுச்சு, அதனால் என்னால் இப்போ கடன் கட்ட முடியல, அது ஒரு பெரிய நெருக்கடியாக மாறிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது தெரியல, ஒரு வீடு விற்க வேண்டியிருக்கு, வீடு விற்க முடியல, இடம் விற்க வேண்டியிருக்கு, இடம் விற்க முடியல, அதெல்லாம் வந்துச்சுன்னா என் கடனை அழகாக தீர்த்துருவேன், ஆனால் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு இடம் விற்கும், வீடு விற்கும், அதனால் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும், தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா இந்த குருவுடைய பார்வை அந்த மாதிரி ஒரு பார்வை பலனை கொடுக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இது எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த குறிகாட்டுது.
அப்போ இந்த வருஷம் தொழிலில் மாற்றம் இருக்குமா சார், நல்லா சம்பாதிச்சிருவேன் சார், கடனை கட்டிடுவாங்க சார்னு கேட்டால் கண்டிப்பாக கட்டிடுவீங்க. நிறைய லாபங்கள் வரும், ரொம்ப முக்கியம் அதுதான். அதே மாதிரி முயற்சிகள் நிறைய பண்ணுவீங்க, முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் ஆனால் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும். அதே போல வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம் சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பாருன்னும் போது என்ன போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு துளாராசி என்பதுக்கு இருக்கு. அப்போ ஆஃபீஸில் யாராவது பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, வேலையை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க, அவங்கெல்லாம் மாறி ஓடக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு நல்ல பதவிகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஆண்டு. நீங்கள் தைரியமாக வேலை மாறுங்க. இல்லை சார் கம்மி சம்பளத்தில் கிடைக்குது, எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சம்பளம் உங்களுக்கு இந்த வருஷத்துக்குள்ளே கிடைக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறும். ஏன்னா நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு வேலை மாற்றம் இருக்குது. அது செஞ்சுக்கிறது நல்லது. நீ எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, சார் எனக்கு 50 வயசாச்சு சார், 55 வயசாகிடுச்சு சார், 60 வயசாகிடுச்சு சார், இதுக்கப்புறம் நான் போய் எங்கே சார் வேலை மாறுறது அப்படி நினைக்காதீங்க. துலா ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் வேலை மாற்றம் இருக்குது. இல்லைன்னா வேலை மாறுற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும். அப்போ நம்மளே பண்ணிட்டா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்குமா இல்லையா? ஏற்கனவே அப்படி தான் இருக்கீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை எப்போ போகும்னு தெரியாமல் இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தயவுசெய்து மாறிடுங்க, நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி வெளியூர் பிரயாணம் செய்வதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பதற்கு இருக்குது. அதனால வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா போகலாம். வெளிநாடு வாய்ப்பு வந்தால் எடுத்துக்கோங்க, வெளியூர் வாய்ப்பு வந்தால் எடுத்துக்கோங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல சம்பாத்தியம் வரும். உங்களுடைய அங்கே வாங்கின வீட்டு கடனை தீர்ப்பீங்க, குழந்தைங்களுக்காக வாங்கின கடனை தீர்ப்பீங்க, அங்கே இருந்துட்டு இங்கே இடம் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கியிருப்பீங்க, அந்த கடன் தீரும். வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும். வேலையில் உயர் பதவி கிடைக்கும், உயர் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அங்கே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிஆர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் அங்கேயே குடும்பத்தில் ஏற்பட்ட தகராறுனால பிரிஞ்சு வாழக்கூடிய தம்பதியினர் சேர்ந்து வாழறதுக்கான அமைப்பு. குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் சரியாகும். அதே போல துலா ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை மெயினாக பார்த்தீங்கன்னா அம்மா அப்பாவே எனக்கு எதிரியா இருக்காங்க சார், அண்ணன் தம்பியே எதிரியா இருக்காங்க, அப்புறம் நான் வேற யாரை போய் சொல்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறும். உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும். அம்மா அப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுப்பாங்க. அவங்க மூலயமா நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட பிறந்தவங்களாம் நிறைய நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனை, கடன், அதனால ஏற்பட்ட வழக்குகள் தீருவதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு, இடம், வண்டி, வாகனம் சம்பந்தமான ஏற்பட்ட கடன் பிரச்சனை குறையும். அதே போல அதனால ஏற்பட்ட இடம் தகராறு பிரச்சனை, அதனால போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைலாம் சந்திச்சிட்டீங்க, அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டா இருக்க போது. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் எக்ஸ்போர்ட் சம்பந்தமான விஷயத்துல லாபம் வரும், இம்போர்ட் சம்பந்தமான விஷயத்துல லாபம் வரும். யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டா இருக்கு. அதுக்கு மட்டும் கொஞ்சம் சேஃப்டியா பார்த்துட்டு நீங்க செய்யறது நல்லது. மொத்தத்துல ஒரு 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புள்ள வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைய போகிறது. நம்ம சொன்ன அனைத்து பலன்களும் பொதுவான கோச்சார பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீண்ட காலமாக சரியில்லை, எனக்கு ஒரு 3 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லை சார், 5 வருஷமாக சரியில்லை, 10 வருஷமாக வாழ்க்கையில் சிறப்பாக இல்லைன்னா அதற்கு காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கர்ம வினைகள். அது என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்குது, அதே மாதிரி என்னென்ன தசாபுத்திகள் நடக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறது ராகு தசை, கேது தசை, புதன் தசை. இந்த 3 தசைகளும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர சுப தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையிலும் சில பேர் பாதிப்பெல்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே நடக்குதான்னு கேட்டால் சில நேரங்களில் வாய்ப்பு இல்லை. அப்போ நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு என்ன பிரச்சனைகள் காரணம், என்ன கர்மா இருக்குது, அதற்கு என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்து தெரிந்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டால் 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்கும். அதில் பலன்கள் வராது. சில பேர் நோட்டில் எழுதி தருங்களான்னு கேட்குறீங்க, நோட்லேயும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு. கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது டீட்டெயிலாக, அதே மாதிரி தசாபுத்திக்கான பலன்கள் என்ன,
திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வைத்து கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள், கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான சோழி பிரசன்னம் எப்படி பார்க்கறது, தெய்வங்களை எப்படி பிரதிஷ்டை பண்ணணும், தெய்வத்தை எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லக்கூடிய தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.